டெல்லியில ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. ஏங்க யார் பொறுப்போ, வேணும்ட்டு பண்ணாங்களோ வேணாம பண்ணாங்களோ இல்ல உண்மையிலே தீவிரவாதி செயலோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், நீங்க ஒரு அறிக்கை விடுறீங்க. இதே விஷயம், இதே குண்டுவெடிப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்தா இந்நேரத்துக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக பாருங்க எப்படி மாநிலத்தை ஆளுது, இது தீவிரவாதிகளின் கூடாரமா போய்விட்டது இந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறது திமுக அப்படின்ட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் யார் மேல பழிய போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக மேலதான் பழிய போட்டிருப்பாங்க. திமுக ஸ்டேட் போலீஸ் என்ன பண்றீங்கன்னு. சரி, இப்ப சம்பவம் டெல்லியில நடந்திருக்குல்ல, ஹோம் மினிஸ்டர் யாருன்னா ஒரு வார்த்தை நேரடியா கேட்டீங்களா? கேட்கிற திராணி இருக்கா? நான் கேட்கிறேன், கேட்கிற திராணி இருக்கா? இப்ப விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல நானும் தேர்றேன் கண்ணாடியை போட்டுக்கிட்டு, பிஜேபின்ற வார்த்தை எங்கன்னா இருக்கா? ஏன்னா டெல்லி போலீஸ் கண்ட்ரோல் பிஜேபி கையில தான் இருக்கு. சென்ட்ரலோட ஹோம் மினிஸ்டர் இதெல்லாம் தீவிரவாத செயல்னா ஹோம் மினிஸ்டர் தான் இதெல்லாம் கண்ட்ரோல். எங்கன்னா பிஜேபி இல்ல எங்கன்னா அமித்ஷான்னு எதனா சைடுக்கா சொருவி இருப்பாரான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கிடையாது. இதே ஸ்டேட்ல நடந்திருந்தா இந்நேரத்துக்கு விஜய் சும்மா இருந்திருப்பாரா? பிஜேபி சும்மா இருந்திருக்குமா? ஏடிஎம்கே சும்மா இருந்திருக்குமா? வேற எந்த கட்சினா சும்மா இருந்திருக்குமா? தாவி குதிச்சிருப்பாங்க டிஎம்கே மேல. ஆனா சென்ட்ரல்ல நடந்தா ஐயோ எப்பா நமக்கு எதுடா பேச்சு. ஏன் இப்போ டிவி கேட்காரங்க கேட்க வேண்டியது தானே, மிஸ்டர் அமித்ஷா எப்படி நீங்க குண்டு வெடிச்ச 10 நிமிஷத்துக்குள்ள போனீங்க, கியாரே செட்டிங்கா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. 10 நிமிஷத்துக்குள்ள அமித்ஷா எப்படி போனார்? அவர் வேலை வெட்டி இல்லாம இருந்தாரு, கரெக்டா எப்படி குண்டு வெடிக்கும் தெரியும், எப்படி போனாருன்னு கேளுங்க டிவி கேட்காரங்களா. நீங்களா கேட்பீங்களா இந்த மாதிரி கேள்விலாம்? கேளுங்க, கேட்க மாட்டீங்க. ஏன்னா கேள்வி கேட்டா ஜெட்டி இல்ல ஜெட்டி அதை கழட்டிட்டு ஓட விடுவாங்க இப்போ பிஜேபியை சார்ந்தவங்க.